ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 36வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இது ஏசாவினுடைய சந்ததியருக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு அதிகாரமாக இது காணப்படுகிறது. இங்கே முதல் 30 வசனங்களிலே ஏசாவின் சந்ததியரை பற்றியும் 31 கடைசி வரையிலும் அந்த ஏசாவின் சந்ததியில் தோன்றின அரசர்கள், ஏதோமின் அரசர்களை குறித்தும் குறிப்புகள் காணப்படுகின்றன. இந்த அதிகாரத்தில் நாம் முதல்ல சுருக்கத்தை கற்றுக்கொண்டு அதன் பின்பாக ஒரு சில ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை நாம் புரிந்து கொள்வோம். 36வது அதிகாரம் ஏசாவின் வழித்தோன்றல்களுக்கென்று இது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சவக்கடலினுடைய தென்கிழக்கில் ஏதேம் என்னும் நாட்டில் அவர்கள் வசித்து வந்தார்கள். ஓர் இனத்தின் தலைவனாக ஏசா விளங்குவான் என்கிற வெளிப்பாடானது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. ஆதியாகமம் 25வது அதிகாரம் 23வது வசனத்தில் அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். இது ஒரு தெளிவான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாக நமக்கென்று திருஷ்டாந்தமாக இந்த ஆதியாகமம் 36வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி, ஆண்டவருடைய வார்த்தையின்படி இங்கே ஏதோமும் அதாவது ஏசாவும் ஒரு ஜாதியாக, ஒரு பெரிய தேசமாக விளங்குவான் என்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது என்பதை காட்டும் வண்ணமாக இந்த அதிகாரம் நம்மை உணர்த்துகிறது. இவனுக்கு 4 மனைவிகள் இருந்திருக்க முடியும் என்கிற கருத்துகள் நிலவுகின்றன. இங்கே 24வது வசனத்தில் ஆனாகு தண்ணீரை கண்டுபிடித்தான், அதனால் அதற்கு சூடான நீருற்று அப்படிங்கிற ஒரு காரியமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 31வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரையிலும் இஸ்ரவேல் மக்கள் இறுதியில் ஒரு ராஜாவை பெறுவார்கள் என்பதை ஆதியாகமத்தினுடைய ஆசிரியராகிய மோசே தேவனுடைய வெளிப்பாட்டினால் அவன் அறிந்திருந்தான். ஆகவே தான் அங்கே ஆதியாகமம் 35வது அதிகாரத்தில் இது ஆதியாகமம் மோசையினால் எழுதப்பட்டது என்பது நமக்கு தெரியும். 11வது வசனத்தில் பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, நீ ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். இந்த காரியம் இங்கே ஆண்டவருடைய வெளிப்பாட்டினால் மோசே இங்கே எழுதி வைத்திருக்கிறதை, ஆண்டவர் பேசி எழுதி வைத்திருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதே போல் தேவ பக்தியற்ற ஒரு காயினுடைய வழித்தோன்றல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே 7 தலைமுறையினரை குறித்து ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல் தேவ பக்தியற்ற ஏசாவின் வழியிலையும் அங்கே 7 தலைமுறையினர் இங்கே தோன்றி இருக்கிறார்கள். 33லிருந்து 39 ஆகிய வசனங்களில் இதை காண முடிகிறது. 7 நிறைவை குறிக்கக்கூடிய ஒரு எண்ணாக, அது முழுமையான ஒரு காரியத்தை குறிக்கக்கூடிய எண்ணாக அது உள்ளது. ஆனாலும் இந்த பட்டியலில் முழுமை பெற்றிருந்தாலும் விசுவாசம் உள்ளவர்கள் என்கிற ஒரு பட்டியல் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அதில் ஏசாவினுடைய வம்சத்தில் தோன்றிய ஒருவர் பெயர் கூட அங்கே இடம்பெறவில்லை என்பதுதான் ஒரு சோதனைக்குரிய வேதனைக்குரிய ஒரு காரியம். உயிருள்ள தேவனிடமிருந்து பிரிந்து செல்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒளிய மங்கி காணப்படாமல் அவர்கள் போய்விட்டார்கள் என்பதை நமக்கு விளக்கும் வண்ணமாக இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தற்கால செல்வத்தை பெற்று நிறைய செல்வ செழிப்போடு கூட வாழ்ந்தார்கள். அழிந்து போகிற உலகத்தினுடைய புகழ்ச்சி எல்லாம் அவர்களுக்கு நிறைய கிடைச்சிச்சு. ஆனால் அவர்கள் நித்தியத்தின் புகழ்ச்சி எதையுமே பெறவில்லை என்பது அங்கே எபிரேய ஆக்கியோன் தன்னுடைய விசுவாச வீரர்களுடைய பட்டியலை குறித்து எழுதுகிற பொழுது ஏசாவின் சந்ததியாரில், அதாவது ஏதோமினுடைய சந்ததியாரில் ஒருவருடைய பெயர் கூட இடம்பெறவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏசா அதாவது அவனுடைய உடைமைகளெல்லாம் நம்ம குறித்து பார்க்கும் பொழுது பல வகைகளில் ஏசா உலக ஆஸ்திகள் அவனுக்கு பெருகி இருந்ததை 6வது வசனம் 7ஆம் வசனம் உணர்த்துகிறதை பார்க்கிறோம். ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டில் உள்ள யாவரையும்
அவன் கானான் தேசத்திலிருந்து சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். அவர்களுடைய சம்பத்து மிகுதியாயிருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று. அவர்களுடைய மந்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் தங்கி இருந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பல வகைகளில் உலகத்தின் ஆஸ்திகளை ஏசா பெற்றுவிட்டதை பார்க்கிறோம். எனினும் அவனுடைய ஆவிக்குரிய நிலையில் அவன் வளர்ச்சி அடையவே இல்லை. அவனுடைய வாழ்க்கை ஒரு கவலைப்படாத, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து கவலைப்படாத ஒன்றாக இருந்தது என்பதை ஆதியாகமம் 25:34, 26வது அதிகாரம் 34வது வசனத்தில், 35வது வசனத்தில், 36:2 நம்ம பார்க்க முடியும். ஏசா கானான் தேசத்து பெண்களில் ஏத்தியனான ஏலோனின் குமாரத்தியாகிய ஆதாளையும் ஏவியனாகிய சிபியோனின் குமாரத்தியாகிய ஆனாகின் குமாரத்தியும் ஆகிய அகாலிபாலையும் அப்படின்னு தான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே அவனுக்கு ஆண்டவருடைய சித்தத்தை குறித்த ஒரு கரிசனையும் இல்லை, ஆண்டவருடைய நோக்கத்தை குறித்த ஒரு கரிசனையும் இல்லை. ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தின் சந்ததியில் வந்த ஏசா பிறப்புரிமையின்படி சேஷ்டபுத்திரனாக, குடும்பத்தின் தலைவனாக, பிறப்பின்படி அவன் அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருந்த போதிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையாமல் அவன் போனபடியினால் அவன் உருவாக்கின ஏதோம் என்கிற தேசம் ஒரு தேவனற்ற தேசமாக மாறிற்று. அது தேவனுடைய உக்கிர கோபத்துக்கு அது ஆளாயிற்று என்கிறத பெரிய தீர்க்கதரிசியாக அங்கே புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற ஏசாயா தன்னுடைய 11வது அதிகாரம் அங்கே 14வது வசனத்தில் எழுதும்பொழுது இப்படியாக எழுதுகிறார். அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து கீழ்த்திசையாரை கொள்ளையிட்டு ஏதோமின் மேலும் மோவாபின் மேலும் கை போடுவார்கள். அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள் என்று பார்க்கிறோம். ஏதோமியருடைய அந்த தேசங்கள் அழிக்கப்படுகிறதற்கு ஆண்டவர் விட்டு கொடுக்கிற அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை அமைந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகத்திலும் 9வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து என்கிற வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்கு முன்பாக ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் ஒபேதியாவிலையும் அங்கே ஏதோமினுடைய அழிவானது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரே ஒரு அதிகாரம்தான் இருக்கிறது. ஆனால் 4 வசனங்கள் ஒபதியாவின் தரிசனம் கர்த்தராகி ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், ஏதோமிக்கு மட்டும், ஏசாவுக்கு மட்டும் அந்த ஒபதியா அவர் ஒரே ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் தீர்க்க தரிசனமாக. எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம் வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாதிபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். இதோ நான் உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன், நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய். கண்மலை வெடிப்புகளாய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து, மலை மேலே குடியிருந்து அங்கே ஏதோம் என்கிற தேசத்தை உருவாக்கி விட்டான். என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. நீ கழுகை போல உயரப் போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஏதோமியருடைய அழிவை மாத்திரம் குறித்து இங்கே ஓபதியா எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்விலே வளர்ச்சி அடையாத ஏசாவினுடைய வம்ச வரலாறு 7 தலைமுறையினரை குறித்து வேதம் குறிப்பிட்டிருந்தாலும் கூட அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய நன்மைகளை பெற முடியாத ஒரு சந்ததியராக அவர்கள் மாறிவிட்டார்கள். கானான் தேசத்துக்கான பயணத்தில் ஆபிரகாமோடு ஒட்டி வந்த லோத்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிரிந்து போக அவர் மனம் வைத்தாரே. மனித பலத்தினால் மட்டுமே நம்பிக்கை கொண்டிருந்த, மனித பலத்தில் மட்டும் நம்பிக்கை கொண்டிருந்த, மண்ணினுடைய ஆசீர்வாதங்களை மட்டும் லட்சியமாக்கி கொண்டிருந்த ஏசாவும் இங்கே இருந்து பிரிந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். வாக்குத்தத்த பூமியிலிருந்து அவர் பிரிந்து செல்லுகிறார். இருவரும் தங்கள் விருப்பப்படியே பிரிந்து போயினர் என்பது இங்கே எண்ணி பார்க்கத்தக்கது. இஸ்மவேலையும் கேத்தூராலின் பிள்ளைகளையும் ஆபிரகாமே அனுப்பி வைத்து விட்டார். ஆனால் ஆபிரகாமின் சந்ததிகளில் பிறப்புரிமையுடன் பிறந்த ஏசா ஆசீர்வாத தேசத்தை விட்டு
கடந்து போவது மிகவும் நிர்பந்தமான ஒரு நிலை என்பதை வேதம் நமக்கு காட்டுகிறது. அவனால் அங்கு தங்கியிருக்க அவனால் முடியல. செல்வப்பெருக்கே முக்கியமான காரணம் என்று இங்கே வசனம் 7 குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அவன் கண்களுக்கு பிரியமான உயரமான சேயீர் மலையில் தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்து கொண்டான். லோத்தினுடைய பிரிவும் இப்படித்தான் இருந்தது. அவனும் செல்வ பெருக்கினால் வேறுபட்டதோடு கண்களுக்கு பிரியமான சோதமுக்கு போனதையும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் யாக்கோபினுடைய 12 புதல்வர்களும் அவனுடைய சந்ததியினரும் அனைவரும் தங்குகிறதற்கு இந்த கானான் தேசம் போதுமானதாக இருந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆசீர்வாதத்தை உரிமையாக்கி கொண்டவர்கள் அந்த தேசத்தில் வாக்குத்தத்த பூமியில் அவர்கள் அமர்ந்திருந்ததை பார்க்கிறோம். ஒருவேளை கேட்டுக்கு போகிற வாசல் அது விசாலமானதாக இருக்கலாம், ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் அது வழி அது இடுக்கமும் நெருக்கமுமாய் இருந்தாலும் சரி, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் சிலர். அவர்கள்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். இங்கே ஆசீர்வாதங்களை உரிமையாக்கி கொண்டவர்கள். எப்படி நோவாவினுடைய நாட்களில் ஒரு ஒட்டக சிவிங்கியாக இருந்தாலும் சரி, அது குனிந்து போய் அவன் ஏற்படுத்தி இருக்கிற வாசல் வழியாகத்தான் அங்கே உள்ள சென்றிருக்க வேண்டும். சின்ன உருவமுடைய எலியாகட்டும், அதைவிட சிறிய உருவமானவைகளாகட்டும், அவைகளும் அந்த நோவாவினுடைய பேழைகளுக்குள்ள அது தங்களை உயர்த்தி இருக்கிறவைகள் தங்களை தாழ்த்தி வரும்பொழுது அவைகளினுடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டது போல இன்றைக்கு உலகத்தினுடைய லோத்தின் கண்களை நாம் விட்டுவிட்டு ஏசாவினுடைய கண்களை விட்டுவிட்டு நம்ம ஆவிக்குரிய பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுகிறவர்களாக, மேலான ஆசீர்வாதங்களுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கிறவர்களாக, அதன் மேலே முதன்மையை வைக்கும்படியாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் நமக்கு இந்த பூமியில் தந்திருக்கிற வாழ்க்கை மிகுந்த சந்தோஷமுள்ள வாழ்க்கையாக அது நமக்கு அமைய முடியும். பிறரோ செல்வத்தினால் பிரிந்து போனார்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. இங்கே 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அங்கே தீமோத்தேயுவுக்கு பவுல் பதறிப்போய் ஒரு காரியத்தை எழுதுகிறான். தேமாவோ இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் என்று பவுல் அத்தனை வேதனையோடு கூட இந்த காரியத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் பரலோகத்தில் இவங்கெல்லாம் முன்னாடி இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அங்கே போய் பார்க்கும் பொழுது அநேகரை அங்கே பார்க்க முடியாது. பிறப்பின்படி கிறிஸ்தவர்களாக பிறந்து கிறிஸ்தவ பெற்றோர்களாக வளர்க்கப்பட்டு கிறிஸ்தவ ஆலயத்தில் ஆராதனைக்கு கடந்து சென்று காணிக்கைகளெல்லாம் நான் கொடுத்துட்டு என்னுடைய கண்களை கிறிஸ்துவின் மேலே பதித்து வைக்காதபடி எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் பொறுமையோடு ஓடாதபடி நெருக்கி நிற்கிற பாவத்தை நெருங்கி வருகிற பாரத்தை எல்லாம் தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடலன்னு சொன்னால் நான் பிறப்பின்படி ஏசாவை போல ஆசீர்வாதத்தின் சந்ததியில் நான் பிறந்திருந்தாலும் ஆசீர்வாதத்தை தருகிற தேவனை நான் பெற்றிருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் நான் வளரவில்லை என்று சொன்னால், முன்னேறி செல்லவில்லை என்று சொன்னால், இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து நான் தேமாவை போல பிரிந்து போவேன் என்று சொன்னால் நிச்சயமாக நித்திய ஜீவனையும் பரலோக வாழ்க்கையும் நான் இழந்து போக முடியும். இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போம். ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? ஜாக்கிரதையாக வாழுவோம். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.